சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்தீர்களேயானால் பொதுவாகவே இந்த வருஷம் 2026 பெரிய ஏற்றத்தை கொடுக்காது. இருந்த போதிலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது 8ஆம் இடத்துல சனி பகவான் வரார், சமசப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால உடல்நிலையில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பகவானும் உங்களுடைய ராசியில் வர்றதுனால திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அவங்க நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது. கொஞ்சம் அதோட கிரேடு கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், சில அசிங்கங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியில் 6ஆம் இடத்துல ராகு ஒருவர், ராகு 6ஆம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு எல்லா விதமான போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். 12ஆம் இடத்துலையும் கேது போகிறார். அதனால் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சொந்த ஊர் கோவிலில் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது யோகிகள், முக்தி பெற்ற முனிவர்கள், யோகிகள், இவங்க மாதிரியான சித்தர்கள் இந்த பீடத்திற்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பணம் வரும். இருந்தாலும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வாசக்கால் பண்ணுறவங்க, அந்த தச்சு வேலை செய்கிறவங்க, அதுவும் வாசக்கால் பண்ணக்கூடிய தச்சு வேலை செய்கிறவங்க, அரண்மனை இது பண்ணுறவங்க, அதே மாதிரி தங்கம் விற்கிறவங்க, தங்கத்தில் அந்த ஆபரணங்கள் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். பண வரவில் பார்த்தீங்களே ஆனால் எதிர்பாலினத்தை, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஆனால் இந்த 2026 கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு 75% மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு.